ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் செய்யக்கூடிய இடம் தொடர்பான வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மதியம் 2:15 மணிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன தகவல்களை மீண்டும் திரட்ட அரசிற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது? இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த காலையிலிருந்து விசாரணை நடைபெற்றது. பிற்பகல் தொடங்கிய 12 மணிக்கு தொடங்கிய விசாரணை தற்போது நடைபெற்றது. அதாவது அரசு தரப்பில் 2000 சதுரடி இடம் ஒதுக்கீடு செய்வதாக கூறியதை நீதிபதி, அரசு ஒதுக்கீடு செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் தற்போது அடக்கம் செய்து விடலாமே, அதன் பிறகு நீங்கள் மணிமண்டபம் கட்டுவது போன்ற நடவடிக்கை வேறு இடங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார்கள். ஆனால் மனுதாரர் தரப்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இதுபோன்ற இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது, எங்களுக்கு மட்டும்தான் அனுமதி மறுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அதைத் தொடர்ந்து அரசு தரப்பில் அதாவது நீதிபதியை குறிப்பிட்டிருந்தார், ராஜீவ்காந்தி நினைவிடம் ஒரு இடத்தில் இருக்கிறது, உடலடக்கம் ஒரு இடத்தில் நடைபெற்றது, அதுபோன்று நீங்கள் செய்து கொள்ளலாமே என்று நீதிபதி சொல்லியிருந்தார். இப்ப மனுதாரர் தரப்பில் அதாவது ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் அவங்க சொல்லக்கூடிய இடம் சில இடத்தை பொறுத்த அப்படின்னா 16 அடி தான் பாதை, அந்த செல்லக்கூடிய பாதை இருக்கிறது. இது போன்ற இடத்தை அனுமதித்தால் எதிர்காலத்தில் அவருடைய நினைவு நாள், பிறந்த நாள், ஒவ்வொரு நாளின் போதும் தொண்டர்கள் ஏராளமான வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் தேவையில்லாத அசம்பாவிதங்கள் குடியிருப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தவிர்த்து டெல்லியில் கூட ஏராளமான பொதுமக்கள் இடத்தில் திரண்டு பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட்டவர் என்பதை நீதிபதி சுட்டிக்காட்டினார். மனுதாரர் தரப்பில் விஜயகாந்த் ஒதுக்கப்பட்ட இடத்தை சுட்டிக்காட்டி எங்களுடைய சொந்த இடமாக இருந்தால் நல்லது என்று தெரிவிக்கப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் கூறியிருந்தார்கள், திருவள்ளூரில் ஒரு இடத்தை ஆம்ஸ்ட்ராங்குடைய நண்பர் ஒருவர் 1 ஏக்கர் இடத்தை தருவதாக முன்மொழிந்துள்ளார், அதை கூட மனுதாரர் தரப்பில் பரிசீலிக்கலாம் என்ற கோரிக்கை அரசு தரப்பில் தெரிவித்தனர். இவ்வாறு தொடர்ந்து இந்த விவாதங்கள் 2 தரப்பிலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. அதே நேரத்தில் புது இடம் குறித்து அரசும் பரிசீலனை செய்யுமாறு வேறு இடத்தை அவர்கள் கேட்டுள்ளார்கள். எனவே வேறு இடம் ஒதுக்கீடு, மாற்று இடம் ஒதுக்கீடு செய்வது குறித்து அரசு தரப்பும் பரிசீலிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதே போன்று மனுதாரர் தரப்பும் அம்பேத்கர் மணிமண்டபம் போன்று விசாலமாக இருக்கக்கூடிய இடமாக வேண்டும் என்ற கோரிக்கை மனுதாரர் தரப்பு வைத்துள்ளதால் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். எதிர்கால நிகழ்ச்சிகள் மணிமண்டபத்தில் நடத்துவதாக இருந்தால் எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தையும் நீதிபதி சுட்டிக்காட்டி மனுதாரர் தரப்பை தற்போது ஒதுக்கக்கூடிய இடத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு அவருக்கு மணிமண்டபம் கட்ட குறித்து வேறு இடத்தை கூட நீங்கள் தயார் செய்யலாம் என்றும் அறிவுறுத்தியிருந்தார். ஆகவே இரு தரப்பிலும் விசாரணை தற்போது விவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. மாற்று இடம் குறித்து பிற்பகல் 2:15 மணிக்கு தெரிவிங்கள் என்று மனுதாரர் தரப்புக்கு நீதிபதி பவானி சுப்பராயன் உத்தரவிட்டுள்ளார். எனவே 2:15 மணிக்கு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் தொடங்கும். அப்போது இந்த அரசு ஒதுக்கிய புதிய இடமோ இல்லை அவருடைய நண்பர் ஒரு கொடுப்பதாக சொல்லியிருந்த திருவள்ளூர் இடமோ வேறு மாற்று இடமோ இல்லை மனுதாரத்தில் புதிய இடங்களோ எந்த இடங்கள் என்பதை குறித்து 2:15 மணிக்கு நீதிமன்றத்தில் தெரிவிப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. மனுதாரர் பொறுப்புடி தரப்பில் வழக்கறிஞர் சங்கர் சுப்பு இந்த வழக்கில் ஆஜராகியிருந்தார். அவர் எந்த இடம் என்பதை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.